இந்த மாதிரி லோகேஷ் கனகராஜ் தான் போட்டு ரொம்ப ப்ரெஷர் போட்டாரு, ஸ்மாஷ் பண்ணிட்டாங்க போட்டு வச்சுட்டாரு. அவர் லோகேஷ் கனகராஜ் போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு அது லேமனா பாத்தீங்கன்னா அந்த டீசர் எடுத்துக்கிட்டீங்கன்னா டீசர்ல வர்ற கை, நான் சொல்றது அந்த அதுல நம்மளே பேசியிருக்கோம், அதுக்கு அந்த கை வர்றதா இருக்கட்டும், ஒரு சில விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து ப்ராப்பரா ஒரு ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட வச்சு அப்படின்னா ஒரு பாடி டபுள் வச்சு தான் பண்றாங்க. அதுல வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ஐயோ அது தெரியுது, இது அவர் இல்லைன்னு தெரியுது அப்படின்றத கூட கேர் பண்ண மாட்டாரு. இல்ல லோகேஷுக்கு நீங்க இதுக்கு முன்னாடி கமல் படத்துல, விக்ரம் படத்துல அந்த இன்டர்வல் வர்ற சீனே யாரோ அப்படின்னு தான் நமக்கு தெரியும். இன்டர்வல்ல கூட யாரோ அப்படின்னு தான் தெரியும். சோ லோகேஷ் வந்து தலைவரை வச்சு கஷ்டப்படுத்தணும்னா அதுல ஏதோ ஒண்ணு பண்ணி நீங்க தான் பண்ணணும்னு பண்ணிருக்கலாம். அந்த டீசர் அது தெரிஞ்சிட்டு போகுது, சூப்பர் ஸ்டார் பண்ண எண்டா தெரியும், எவன் பண்ணா என்ன, அதெல்லாம் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, புரிஞ்சுக்குவாங்க தலைவருக்காக அப்படின்னு நினைக்கக்கூடிய மைண்ட் இருக்கு. அந்த மைன்யூட் டீடைல்ஸ்ல போயிட்டு அந்த போட்டு அந்த ஹீரோவை நசுக்கிறது, போட்டு இது நீங்க பண்ணுங்க வைங்க அப்படின்னு சொல்லி திணிக்கிற எண்ணம் வந்து அவர் லோகேஷுக்கு இல்லவே இல்லைன்னு அந்த டீசர் பார்த்தாலே தெரிஞ்சு.